நல்லா கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1/2 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி, ஒரு 10 பல்லு பூண்டு, 2 துண்டு இஞ்சி, வரமிளகாயும் பச்சை மிளகாயும் கலந்து எடுத்துக்கோங்க. அதுதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை எடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நல்லா காரசாரமா இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் சூப்பரா இருக்கும். காரம் உங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்த பச்சை தக்காளி, கொஞ்சமா உப்பு சேர்த்து அப்படியே நல்லா வதக்கி விடுங்க. நம்ம நார்மலா தக்காளி வதக்கும் இல்லைங்களா, அதை விட இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா நல்லா சுருண்டு வதங்கி வர வரைக்கும் இது வதக்கி எடுத்துக்கோங்க. இதை மூடி ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே மீடியம் ஃப்ளேம்லயே குக் பண்ணி எடுங்க. தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் இது நல்லா ஆற விட்டுடுங்க. ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து இந்த மாதிரி நல்ல திக்கா அரைச்சு எடுத்துக்கோங்க. தண்ணியா வேணும். இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், கொஞ்சம் கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய் சேர்த்து தாளிச்சு கொட்டிடுங்க.